இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த லென்ஸை தான் இது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மெயினாக இந்த மாதிரி லென்ஸ் கட்டுறதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களுக்கு ரைட்டில் ஏதாவது லைட்டாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து கண்டுபிடிக்கல, திருப்பி செகண்ட் டே வந்து அந்த லென்ஸ் எடுத்து நீங்கள் லெஃப்ட் டைல போட்டிங்கன்னா லெஃப்ட் டைல ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். செக் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 hour 2 hours இல்லை 1 day ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 3 நாளைக்கு 1 time அல்லது வீக்லி ஒன்ஸ் நல்லா டூத் ப்ரெஸ். ஹலோ வணக்கங்க, வெல்கம் மை சேனல். நாங்கள் ஆப்டோமெடிஸ்ட் மஞ்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லென்ஸ் கேஸ் பார்த்தாலே தெரியும். காண்டாக்ட் லென்ஸ் வந்து எப்படி கேர் பண்ணுறது, ஆல்சோ எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா காண்டாக்ட் லென்ஸ் வந்து நம்ம ஸ்பெக்டாக்கிளை விட ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா கண்ணில் வந்து இது டேரெக்டாக வந்து டச் ஆகிறதுனால ஹைஜீனிக் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து காண்டாக்ட் லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருக்குன்னா கண்டிப்பாக ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த காண்டாக்ட் லென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மெயினாக பிகினர்ஸ்க்குலாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கேர் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சுன்னா ஃபைனலி லைக் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போவுமே காண்டாக்ட் லென்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த லென்ஸ் கேஸும் சேர்ந்து தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு என்ன சொல்யூஷன் வந்து தேவைப்படுதோ அந்த சொல்யூஷனும் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து பயோட்ரூ சொல்யூஷன் கையில் வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து லென்ஸ் வந்து இப்போ மெயினாக லென்ஸ் கேஸ் பற்றி நம்ம பேசலாம். ஸோ இந்த லென்ஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரைட்டு லெஃப்ட்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி இன்கேஸ் அந்த லென்ஸ் கேஸில் ரைட் லெஃப்ட் மார்க் பண்ணாமல் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் வந்து சேம் பவர் தானே எனக்கு இருக்கும், அப்படியே நான் ரைட் லெஃப்ட் மார்க் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம ரைட் ஹேண்டில் போடுறோம் அப்படின்னா அந்த ரைட் ஹேண்டில் தான் எப்பவுமே கண்டினியூஸாக போடணும். லெஃப்ட் ஹேண்டில் போடணும்னா லெஃப்ட் ஹேண்டில் தாங்க போடணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான வந்து ரூல்ஸ் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ நீங்கள் ரைட் லெஃப்ட் மாற்றி போடுறத முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சேம் பவராக இருந்தாலும் கூட, சரிங்களா? எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ரைட் ஹேண்டில் ஏதாவது லைட்டாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து கண்டுபிடிக்கல, திருப்பி செகண்ட் டே வந்து அந்த லென்ஸ் எடுத்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் போட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நான் சொல்கிறது ரொம்ப சிவியர் ஆகாமல் இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த மாதிரி லென்ஸையும் மாற்றி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரைட் ஹேண்டில் மட்டும் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லையும் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக சொல்ல வரேன், ரைட் ஹேண்டில் போகிற லென்ஸ் எப்போவுமே ரைட் ஹேண்டிலே போடுங்க, லெஃப்ட்டில் போகிறது லெஃப்ட் ஹேண்டிலே கண்டிப்பாக போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ். அண்ட் செகண்ட் விஷயம், எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் கேஸ் நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த லென்ஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து ஆக்சுவலி கட் ஆகிடுச்சு லென்ஸ். அவங்க மெயின்டைன் வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணதுனால இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த லென்ஸை தான் இது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மெயினாக இந்த மாதிரி லென்ஸ் கட்டுறதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து நெயில் வளர்க்குறது, ஓகேங்களா? செகண்ட் விஷயம், சொல்யூஷன் இல்லாமல் வச்சுட்டு திருப்பி நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக லென்ஸ் வந்து கட் ஆகிடும். அண்ட் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லென்ஸ் வைக்கிற பொசிஷன் ப்ராப்பராக இருக்கணும். இன்கேஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் எட்ஜஸில் வந்து இப்படி டச் ஆகிற மாதிரி வச்சுருந்தீங்கனால தெரியாமல் ஒரு எமர்ஜென்சி நீங்கள் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணும்போது லைட்டாக உங்களுக்கு வந்து இது வந்து எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு கலர்ஸ் வந்து உள்ளே இருக்குது. இந்த டிரான்ஸ்பரண்ட் ஏரியா வந்து லைட்டாக உங்களுக்கு இங்கே வந்து டச் ஆகிருந்தாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது அப்படியே வந்து என்னன்னா கண்டிப்பாக வந்து லென்ஸ் வந்து கட் ஆகிடும். ஸோ எப்போவுமே நீங்கள் சொல்யூஷன் வந்து ஒன்ஸ் இப்போ இதை எடுத்து ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவும் பண்ணாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் பண்ணாதீங்க. ரொம்ப அதிகமாக ஏன் பண்ணக்கூடாதுன்னா, உங்களுக்கு இன்கேஸ் மூவ் ஆகும்போது இந்த ஆப்போசிட்டில் போய் ஒட்டிக்கிறோம். ஸோ அப்படின்னும்போது லென்ஸ் இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆகிடும். ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மீடியம் லெவலில் நீங்கள் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக சென்டர் இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், நல்லா ப்ராப்பராக டைட் பண்ணுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தூக்கி நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், லென்ஸ் சொல்யூஷன் வந்து கீழே லீக் ஆதா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் செக் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 hour 2 hours இல்லை 1 day ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லென்ஸு கண்ணில் தான் போட்டிருப்பீங்க. இருந்தாலும் சொல்யூஷன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதில் தான் எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா? அப்போ இந்த சொல்யூஷன் வந்து வேஸ்ட்டாக லீக் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ முடிஞ்ச வரையும் நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இந்த லென்ஸ் கேஸ் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் உள்ளே ஊற்றி வைக்கிறீங்கல்ல, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சால் டெய்லி சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களால் டெய்லி சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் கம்பல்சரி 2 days ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், சரிங்களா? அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு உள்ளே வந்து சின்ன டஸ்ட்டெல்லாம் இருக்குங்க. நம்ம கண்ணிலேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுனா சின்ன டஸ்ட்டெல்லாம் வந்து உள்ளே கண்டிப்பாக சேரும். நீங்கள் இப்போ இன்கேஸ் ரூம்லலாம் வந்து வேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேன் போட்டிருந்தீங்களோ இல்லை ஏதோ டஸ்ட்டு வந்து கண்டிப்பாக சொல்யூஷனுக்குள்ளே சேரதா செய்யும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், லென்ஸ் அந்த டைம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கண்ணில் போட்டுட்டு இந்த சொல்யூஷனை கீழே ஊற்றிட்டு இந்த
ஸோ இந்த பாக்ஸை வந்து ஒரு சின்ன டூத் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா என்ன பண்ணுங்கள், சோப்பு வச்சோ இல்லை லிக்விட் வச்சோ நல்லா உள்ள அழுக்கு சேராமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்டில் நல்லா வச்சு ட்ரை பண்ணிடுங்க, நல்லா காய வச்சுடுங்க. ஸோ அப்போ தான் வந்து சின்ன சின்ன பாக்டீரியா அது உள்ளே இருந்தாலும் அது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் மெயினாக வந்து லென்ஸ் கேஸ்க்கு கேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா இல்லை ரொம்ப ஹீட் இதெல்லாம் வைக்க தேவையில்லை, நார்மல் டெம்பரேச்சரில் வச்சிங்கனாலே ஓகே தாங்க. அண்ட் ஆல்சோ சொல்யூஷனுமே அதே மாதிரி தான். சரிங்களா? அண்ட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷமாக சேர்த்து ஸ்டாக்காக வாங்கி வைக்க வேண்டாம், ஃப்ரெஷ்ஷானதே வாங்கிக்கோங்க. அண்ட் சொல்யூஷன் வாங்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ மெயின் வந்து லென்ஸ் கேஸ் முடிஞ்சது. ஸோ இப்போ எப்படி வந்து உங்கள் கையை வந்து ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும், நல்லா வந்து ஈரலாமல் தொடச்சிக்கணும், நெயில்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் வந்து இப்போ லென்ஸ் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும், நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து இப்போ லென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எடுத்துருக்குன்னா எடுத்துகிட்டு இந்த ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்கன்னா, எடுக்கும்போது அந்த ஃபிங்கர்லேருந்து நல்லா சொல்யூஷன்லாம் இருக்குங்க, அதை அப்படியே நீங்கள் எடுத்து டேரெக்டாக கண்ணில் போட போவீங்க. அப்படி போடக்கூடாது. நீங்கள் என்ன தான் வந்து சொல்யூஷன் ஊற்றி வச்சுருந்தாலும் எடுத்துகிட்டு இந்த ஃபிங்கர் கரெக்டாக உள்ளங்கையில் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சொல்யூஷன் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணும். சரிங்களா? க்ளீன் பண்ணும்போது நெகத்தை வச்சு இப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட் ஆகிடும். ஸோ மைல்டாக இந்த மாதிரி வச்சு பண்ணணும். சரிங்களா? இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த கையில் இருக்கிற சொல்யூஷன் சரி ஊற்றி விட்டுருங்க கீழே. அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கரில் சொல்யூஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்ணில் போடும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா வந்து கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஈரம் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபிங்கரில் இருந்தால் தான் நீங்கள் கண்ணில் வைக்கும் போது உங்கள் கையிலேயே லென்ஸ் ஒட்டிட்டு வராது, கரெக்டாக லென்ஸ் வந்து கண்ணில் ப்ராப்பராக ஃபிட் ஆகும். சரிங்களா? போது இன்னொன்று, சில பேருக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்றது கண்டுபிடிக்க தெரியாது. அது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லைன் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி வச்சுக்கோங்க, சென்டர் ஏரியாவை இப்படி வச்சுட்டு, இது பேர் டேக் அவுட் டெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கண்டுபிடிக்கிறது. ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடத்துல அந்த லைனில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் லைட்டாக அப்படி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா பாருங்கள், ரெண்டுமே இந்த கவும் நல்லா ஜாயிண்ட் ஆகும். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. இன்கேஸ் பேக் சைடு இருக்குன்னா இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகாது. ஸோ லென்ஸ் வந்து ஒரு கர்வ் ஜாயிண்ட் ஆகும், இன்னொன்று வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேருங்க சென்டராக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து டச் ஆகலை, ஒன்று மட்டும் டச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பேக் சைடு இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக இது டேக்கர் டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபிங்கரில் எடுத்து கரெக்டாக வந்து நீங்கள் கார்னியரில் வந்து வேர் பண்ணி கையில் வச்சு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போதே லென்ஸ் வந்து ட்ரை ஆகும். அப்படி ட்ரை ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து திருப்பி அகைன் வந்து சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையாக இருக்கும்போது கண்ணில் வந்து போடக்கூடாது. சரிங்களா? இரிட்டேஷன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் லென்ஸ் போடும்போது கண் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ரெட்னஸ் ஆகும், ப்ளஸ் வாட்டரிங் அதிகமாக இருக்கும், கண் எரிச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 2 times 3 times நீங்கள் போடும்போது, இல்லை சில பேருக்கு வந்து கண்ணுடைய சென்சிட்டிவ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு என்னன்னா ரொம்பவே வந்து கண் எரிச்சல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண சரியாயிடுங்க. இல்லை உங்களுக்கு எப்போவுமே அந்த கண் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா சொல்யூஷன் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சரியாயிடும். சரிங்களா? அப்படி இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் இன்கேஸ் சாப்பிட்டு முடிச்ச உடனே போய் நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் போடுறது, இல்லை ஏதாவது காரமானது, இப்போ இன்கேஸ் இப்போ இந்த லேடிஸ்லாம் இருக்கிறீங்கன்னா வீட்டில் வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து லென்ஸ் போடுவீங்க. அந்த மாதிரிலாம் போடும்போது, இல்லை ஏதாவது கெமிக்கல் சோப் எதாவது யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லென்ஸ் போடும்போது கண் எரிச்சு. அப்போ என்ன பண்ணணும், காண்டாக்ட் லென்ஸ் வந்து உடனே போடாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண பிறகு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் மெயினாக வந்து மென்ஷன் பண்ணணும். ஆனால் அதே மாதிரி ட்ராவல்லாம் போகிறீங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஃப்டிக்கு சன்கிளாஸஸ் எதுவும் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அப்படி போட்டிங்கன்னா தான் டஸ்ட் எதுவும் விழுகாமல் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு டஸ்ட் விழுந்தது அப்படின்னா லென்ஸை போட்டு ரொம்ப தேய்க்கக்கூடாது. போட்டு நீங்களாக ரப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லென்ஸ் வந்து டியர் ஆகி வந்துடுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ லென்ஸ் வந்து கட்டாகாமல் பார்க்கணுன்னா கண்ணை போட்டு ரொம்ப தேய்க்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது லைட்டாக அலர்ஜிஸ் எது வருது அப்படின்னா கண்டிப்பாக லென்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் ஐ டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நல்லா க்யூர் ஆன பிறகு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் விஷயம். அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் லென்ஸில் வந்து சொல்யூஷன் ஊற்றி வைக்கல, இல்லை சொல்யூஷன் வந்து லீக் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, லென்ஸ் ஃபுல்லாக காஞ்சு போயிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு பயப்பட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் சொல்யூஷன் திருப்பி வந்து உள்ளே ஃபில் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 20 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா நார்மல் பொசிஷனுக்கு லென்ஸ் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இன்கேஸ் லென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணவே கூடாது. லென்ஸை போட்டு கையில் எடுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லென்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் நார்மல் சொல்யூஷன் ஊற்றின பிறகு இந்த மாதிரி கட்டாக இருந்திருக்கும். ஸோ எப்போவுமே வந்து கேர்ஃபுல்லாக வந்து லென்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டு லென்ஸ் வந்து சொல்யூஷன் லீக் ஆகி இல்லை
இல்லாதனால லென்ஸ் கட்டாயம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க, வேஸ்ட் ஆயிடுச்சு. நியூ லென்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி போயிட்டாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். எப்படி காண்டாக்ட் லென்ஸ் வந்து கேர் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் தெளிவாக நம்ம ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் வருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்படியெல்லாம் லென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், எப்படியெல்லாம் கேர் பண்ணுறது கண்டிப்பாக அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி காண்டாக்ட் லென்ஸ் வந்து வேர் பண்ணுறது, அதே மாதிரி வந்து விச் காண்டாக்ட் லென்ஸ் இஸ் பெஸ்ட், எந்த காண்டாக்ட் லென்ஸ் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது, இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. அண்ட் காண்டாக்ட் லென்ஸ் போகிறனால என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, இதை பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.